ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு நான் நம்முடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையை எனக்கு நீர் தாரும், நம்முடைய வார்த்தை மட்டும்தான் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, நம்முடைய வார்த்தை இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே உம்முடைய வார்த்தையை எனக்கு தாரும் என்று நான் காத்திருந்து ஜெபித்த போது சில வாரங்களாகவே என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் அதிகம் பாரப்படுத்திய காரியம் குடும்பங்களுடைய ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட கடந்த 2 வாரத்துக்கு முன்பு நான் அதை சொன்னேன். ஆண்டவர் அந்த பாரத்தை என் உள்ளத்தில் கொடுத்தார். சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களும் இன்றைக்கு ஏன் ஆசீர்வாதமாய் இல்லை? எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் யோசித்த போது ஆகஸ்ட் மாதம் எந்த வார்த்தையை என்னுடைய பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் சில வாரமாகவே என்னுடைய உள்ளத்தில் குடும்பங்களை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வர எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இல்லையே. ஏன் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற்ற முடியாது என்கிற பாரம் சில வாரமாகவே என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. உபவாச ஜெபத்தை நடத்தும் போது கர்த்தர் அதை குறித்த காரியத்தை என்னோடு திட்டமும் தெளிவுமாய் சில நேரங்களில் பேசுவார். அப்படி பேசும் போதெல்லாம் என்னுடைய மனதில் நான் யோசித்தேன், எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபைக்கு வர்றாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், பல மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபத்திலே கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேலே அவங்க கூகுள் மீட்டில் இணைந்து ஜெபம் பண்ணுறாங்க. நேர ஒரு 20-25 பேர் ஜெபிப்பதற்காக வருகிறார்கள். இதையெல்லாம் நான் பார்க்கும் போது ஃபாஸ்டிங் ப்ரேயரை பார்க்குறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 70-80 பேர் 100 பேர் வரைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து கதறி அழுது ஜனங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். இதையெல்லாம் நான் பார்க்கும் போது ஏன் ஆண்டவர் நம்முடைய விசுவாசிகளுடைய குடும்பங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறவில்லை? இன்னும் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க, இன்னும் நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் வியாதியோட தான் இருக்கிறாங்க, இன்னும் பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக எங்களுடைய வீடு மாறணும் அப்படின்னு கடந்த 2 வாரமாகவே ஆண்டவரிடத்தில் போராடி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போதுதான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் பேசும்படியாய் சொன்ன இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தினார். அதைத்தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து சத்தமாய் நீங்க வாசிக்க போறோம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். நான் அப்படி ஜெபித்த போது கர்த்தர் இந்த வசனத்தை என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார். தாவீது செய்த ஒரு ஜெபம்தான் இந்த வேத வசனம். தாவீது செய்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீயும் உன்னுடைய சபையில் இருக்கின்ற எல்லா விசுவாசிகளும் தாவீது செய்த இந்த ஜெபத்தை போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது எப்படி இந்த ஜெபத்தை பண்ணினானோ அதே போல நீயும் சபையில் இருக்கின்ற எல்லா விசுவாச பிள்ளைகளும் நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் தாவீதை போல செய்ய ஆரம்பிக்கும் போது, தாவீதுக்கு எப்படி நான் ஒரு வீட்டை தருவேன், அந்த வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன்,
அந்த வீடு எப்பொழுதும் எனக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணினேனோ, எப்படி நான் சொன்னேனோ, அதை போல உன்னையும் உன்னுடைய சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், விசுவாசிகளுடைய குடும்பத்தையும் அப்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். ஆமென் சொல்ல அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஜெபம். கவனியுங்கள், தாவீது ராஜாவாய் மாறிய போது கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவீதை பார்ப்பதற்கு அந்த அரண்மனைக்கு போகிறான். கவனியுங்கள், அப்படி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினுடைய அரண்மனைக்கு போன போது தாவீது தன்னுடைய உள்ளத்தின் பாரத்தையும் தான் ஆண்டவருக்காக எதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தையும் அந்த தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானிடத்திலே தாவீது குறிப்பிடுகிறார். தாவீது அந்த தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானிடத்திலே சொன்ன காரியம் என்ன? நீங்கள் அதற்கு முந்தைய வசனங்கள், அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் இல்லை, நான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்தேன், எனக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருந்தது, என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய சகோதரர்கள் என்னை அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே விடவில்லை, என்னை ஒரு அடிமையாய் பார்த்தார்கள். எனவே எனக்கென்று ஒரு வீடு இல்லாமல் இருந்தது, வனாந்தரம்தான் என்னுடைய படுக்கையாய் இருந்தது, என்னுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் தான் அலைந்து திரிந்தேன், ஆடுகளுக்கு பின்னாய் அலைந்து திரிந்த என்னை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி என்னை ராஜாவாக்கி இந்த கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் குடியிருக்க வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றியோ திரைகளுக்குள்ளே மறைந்த நிலைமையில் இருக்கிறது. எனவே ஆண்டவருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டியே தீர வேண்டும். அவருக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டாத பட்சத்தில் என்னால் இந்த அரண்மனையில் சுகமாய் இருக்க முடியாது என்று இந்த தாவீது ராஜா நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லுகிறார். இப்படி சொன்ன உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், உம்முடைய ஒவ்வொரு மன விருப்பத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் உமக்கு அருளை கொடுப்பார், ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கண்டிப்பாய் உம்மால் கட்ட முடியும் என்று சொல்லி தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை தாவீதும் தீர்க்கதரிசியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் ஆண்டவர் ராத்திரியில் நாத்தானோடு கூட ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். நாத்தானை கூப்பிட்டு, நாத்தான், ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ற? தாவீதோடு கூட இருப்பது உண்மைதான், ஆனால் தாவீது எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான், அதை நான் உடன்படிக்கை பண்றேன், உண்மைதான். ஆனால் அவன் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டுமே என்றால் இவருடைய கைகளினால் ஏராளமான யுத்தம் செய்து ஏராளமான ரத்தம் சிந்தி இருக்கிறான். எனவே ரத்தம் சிந்திய இந்த கைகளோடு எனக்கு ஒரு ஆலயத்தை இவன் கட்ட வேண்டாம், இவனுக்கு நான் வீட்டை கட்டி கொடுத்தேன், அதே போல இவனுடைய சந்ததி சந்ததியாய் ராஜ குலமாக அரியணையில் வீற்றிருப்பார்கள், அவருடைய குமாரனாகிய சாலமோன் ராஜ்ய பாலத்துக்கு வருவான், அவன் வந்து இந்த ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய குமாரன் சாலமோன் ஆட்சி செய்யும் போது அங்கே தேசம் சமாதானமாய் இருக்கும். அது மட்டுமல்ல, அப்பொழுது ரத்தம் சிந்துதல் இராது, அப்பொழுது அந்த தேசத்தில் யுத்தம் இருப்பது இல்லை, அது சமாதான பூமியாக அது இருக்கும். எனவே அவனுடைய குமாரன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டட்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடத்திலே சொல்லுகிறார். நாத்தானிடத்தில் சொன்ன உடனே அந்த நாத்தான் தீர்க்கதரிசி உடனே தாவீதினிடத்தில் சொல்லுகிறார், ராஜா, ஆண்டவருடைய வார்த்தை நேற்று இரவு எனக்கு இப்படி வந்தது, உம்முடைய கைகளால் ரத்தம் சிந்தி இருக்கிறீர், எனவே உம்முடைய கைகளினால் ஆலயம் கட்ட வேண்டாம், உமக்கு பின்பு சந்ததி சந்ததியாய் இந்த அரியணையில் உம்முடைய சந்ததி அமர்ந்திருக்கும், உம்முடைய குமாரன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்கிற வார்த்தையை ஆண்டவர் தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே வேதத்தில் வாசிக்கிறோம், உடனே தாவீது கர்த்தருக்கு முன்பு பணிந்து கொண்டு இந்த ஜெபத்தை அவன் செய்கிறான். ஆண்டவருக்கு முன்னால பணிந்து, ஆண்டவரே என் கையில தான் கட்டுவேன் அப்படின்னு எதிர்த்து நிற்கலாம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு
உன் சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன், உன்னுடைய குமாரன் எனக்காக ஆலயம் கட்டுவான் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே தாவீது கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து பலி செலுத்தி உடனே அவன் சொல்லுகிறான், உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு இதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என்று ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்து அவன் இந்த ஜெபத்தை தாவீது செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என்றைக்கும் உடன்படிக்கையில் வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தத்தம் தந்ததுபடியே தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஆட்சிக்கு வந்தான். அந்த நாட்களில் எந்த யுத்தமும் இல்லாமல் இருந்தது. சாலமோன் ஆண்டவருக்காக பெரிய ஆலயத்தை கட்டினான். என் தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர், எனவே நான் அவருக்காக கட்டக்கூடிய ஆலயமும் பெரியதாயிருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆலயத்தை, மகிமையான ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினான். ஆனால் சாலமோன் கட்டிய தேவாலயம் இல்லை. இன்றைக்கு அந்த ஆலயம் பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது, மண்மேடுகளாக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. அதற்கு பின்பு 70 ஆண்டுகள் கழித்து செருபாபேல் வருகிறார். செருபாபேல் வந்து இடிந்து போன அந்த ஆலயத்தை எடுத்து கட்டினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஆலயமும் அது இடிக்கப்பட்டு போய்விட்டது. அதற்கு பின்பு ஏரோது ராஜா வருகிறான். 46 ஆண்டுகளாக ஏராளமான செலவு செய்து ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயமும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணவில்லை என்று ஏற்கனவே அவர் சொன்னபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணல அப்படின்னு அவர்கள் கட்டிய ஆலயங்கள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஆலயம் என்று சொல்லுவது எது? ஆலயம் என்று சொல்லுவது எது? வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இங்கே பவுல் குறிப்பிடும் பொழுது கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். அப்ப ஆலயம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தான் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆலயமாய் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனாலதான் 122ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய வீடு தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த வீடாக, உன்னதமானவர் வாசம் பண்ணக்கூடிய இடமாய் நம்முடைய வீடு இருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கும். நம்முடைய வீட்டை தேவன் கட்டி எழுப்புவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 127ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தான் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் தாவீதுக்கு தந்த அதே வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தருகிறார். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்கள். உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன். அந்த வீட்டில் என்னுடைய சமாதானம், அந்த வீட்டில் என்னுடைய சுகம், அந்த வீட்டில் என்னுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆண்டவர் அப்படித்தான் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அந்த வீட்டில் சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் அந்த வீட்டில் இருக்க வேண்டுமே என்றால்
அந்த வீட்டிற்கு நம்முடைய ஆண்டவர் அழைக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் வந்தாரோ அந்த வீட்டிலெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் வந்த வீடு எதுவுமே சும்மா இருக்கல. ஆண்டவர் எந்தெந்த வீட்டுக்கு வந்தாரோ அந்த வீட்டிலெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகிமையின் ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாசலின் வழியாய் உங்களுடைய வீட்டுக்குள்ள உட்பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக. எம்மாவூருக்கு சீஷர்கள் எல்லோரும் போவதற்காக பிரயாணப்பட்டார்கள். அப்படி பிரயாணப்படும் போது இயேசு கிறிஸ்துவும் அறியப்படாதவர்களாக அவர்களோடு கூட போகிறார். சாயங்காலம் ஆகிவிடுகிறது. சாயங்காலம் ஆன போது எல்லாம் மறுபடியும் புறப்படணும்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டாக போகுது, இரவு வருகிறது, அதனால இன்றைக்கு எங்கள் வீட்டில் நீ தங்கி விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய நம்ம மகிமைப்படுவதாக. இயேசு நம்முடைய வீட்டில் தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது இயேசு நம்முடைய வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், சகையு பாருங்க, அவன் குள்ளனா இருக்கிறான். அவன் குள்ளனா இருந்தபடினால் இயேசு அந்த பக்கமாய் வருகிறார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு கட்டத்து மரத்தின் மேலாய் ஏறி இயேசுவை பார்ப்பதற்காக அவன் மேலே ஏறுறான். அப்படி ஏறும் போது உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சகையுவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுடைய வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு உடனே அவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து அவன் வீட்டுக்கு வருகிறார். வந்த உடனே இயேசு அவனுடைய வீட்டில் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே பாவ உணர்வு அடைகிறான். அவன் சொல்றான், நான் யாரிடமெல்லாம் அநியாயமாய் வாங்கியிருந்தேனோ அதையெல்லாம் நாளத்தனையாய் அவர்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். என்னுடைய சொத்துல, என்னுடைய ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்காக நான் கொடுத்து விடுறேன். இது எதுவுமே எனக்கு வேண்டாம், என் வீட்டுக்கு வருகிற ரட்சிப்பு போதும் என்கிற உணர்வை அவன் பெறுகிறான். எப்ப அந்த ரட்சிப்பு வந்தது? இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள வந்த போது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில், இந்த ஆகஸ்ட் மாதம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள இந்த மாதத்தில் கர்த்தர் ரட்சிப்பை வர பண்ணுவார். உங்கள் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பேதுருவின் மாமி ஜுரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு போகிறார். அவருடைய மாமி சுகவீனமாய் ஜுரத்தோடு காய்ச்சலோடு கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறார். இயேசு அதை பார்க்கிறார். அந்த வீட்டுக்கு போன உடனே பேதுருவின் மாமியை தொட்டு ஜெபம் பண்றார். கை வைத்து ஜெபித்த உடனே அவளுடைய ஜுரம் அவளை விட்டு நீங்கி போய் விட்டதா. இயேசு அந்த பேதுருடைய வீட்டுக்கு போகாமல் இருந்திருப்பார் என்றால் பேதுருடைய மாமி சுகவீனமாகத்தான் இருந்திருப்பாள். ஆனால் சுகவீனமாக இருந்த அவருடைய மாமியை சுகமாக்குவதற்காக இயேசு பேதுருடைய வீட்டுக்கு போனார். ஆமென் சொல்லுங்கள். இயேசு வந்த போது அந்த வீட்டில் சுகம் உண்டானது. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த மாதத்தில் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ள வருவார் அப்படின்னா உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு நிச்சயமாய் சுகமாக்குவார். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, உங்க வியாதியை சுகமாக்குவதற்காகவே இயேசு உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, அது சாவுக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு வந்து பேதுருடைய மாமியை தொட்டு அவளுக்குள் இருக்கிற அந்த ஜுரத்தை அவர் மாற்றி போட்டாராம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காகவே இயேசு உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னும் நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் மார்க் 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் யவீருடைய மகள் மரித்து போய் விடுகிறாள்.
அந்த மரித்து போன செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் ஜெபம் பண்ண கூப்பிடுறார். மறுபடியும் அவனுடைய வேலைக்காரன் வந்து சொல்றான், அவனுடைய மகள் மரித்து போய்விட்டால், போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறாள். அப்படி சொன்ன உடனே ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக இயேசு மறுபடியும் செத்து போன அந்த வீட்டுக்கு போகிறார். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அவர் பிள்ளைகளுடைய தகப்பனையும் அவருடைய தாயையும் மட்டும் அவரோடு கூட கூட்டிக் கொண்டு அவர் சொல்லுகிறார், தபித்தாகுமியே அப்படின்னு சொல்றார். உடனே அந்த சிறு பெண் மரித்து போனவ எழுந்து உட்கார்ந்து இருந்தாலாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. மரித்து போனவளை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை இயேசுவின் இடத்தில் இருந்தது. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன போது செத்து போனவங்க உயிரோடு கூட வந்தாங்க. உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இடத்தில் இருந்தது. எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இயேசு வருகிறாரோ உங்க எல்லாரையும் இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க சரீரத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை செத்து போன நிலைமையில் இருக்கலாம். செத்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் உயிர்ப்பிப்பதற்கு இன்றைக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக. நம்முடைய வீட்டில் இயேசு இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வீட்டில் இயேசு இருக்கிறாரா? இன்னைக்கு சில வீடுகளுக்குள்ள நம்ம வரோம், வரிசைக்கா போட்டோஸ் இருக்குது. எல்லா போட்டோவும் இருக்குது. எல்லா போட்டோவும் இருக்குது. அதோட சேர்ந்து ஏசப்பாவுடைய போட்டாவும், எல்லா போட்டாவோட சேர்ந்து ஏசப்பாவுடைய போட்டாவும் இருக்குது. சில கடைகளுக்கு போகும்போது பார்க்குறேன், அந்த கடைக்கு போகும்போது ஏசப்பா போட்டோ நடுவில், இந்த பக்கம் ஒரு விக்கிரகத்தின் போட்டோ, இந்த பக்கம் ஒரு அல்லாஹ் பிறையினுடைய போட்டோ வைத்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னு போட்டோ இருக்குது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பலவிதமான காரியங்களை வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயும் இன்னைக்கு அநேக ஏசப்பாவை போட்டாவா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் ஏசப்பாவுக்கு மாலை போட்டு, ஏசப்பாவுக்கு மெழுகுவர்த்தி பொருத்தி, ஏசப்பாவுக்கு பத்தி பொருத்தி வைக்கிறாங்க. மெழுகுவர்த்தி பொருத்தி பத்தி வைக்கிறது யாருக்கு வைப்பாங்க? செத்து போனவங்களுக்கு தான் வைப்பாங்க. இயேசு செத்தவர் அல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வம். ஆமென் சொல்லுங்கள். செத்து போன தெய்வத்துக்கு மாதிரி, செத்து போனவங்களுக்கு போடுற மாதிரி மாலையை போட்டு, செத்து போனவங்களுக்கு ஊதிபத்தி பொருத்தி வைக்கிற மாதிரி, செத்து போனவங்களுக்கு மெழுகுவர்த்தி பொருத்தி வைக்கிற மாதிரி, செத்து போனவரை போல இயேசுவை நினைச்சு அவருக்கு மெழுகுவர்த்தியும் ஊதுபத்தியும் மாலையும் போட்டு இயேசுவை செத்தவரா வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார் என்பது தெரியாமல் இயேசு செத்தவராக இன்றைக்கு அநேகருடைய வீட்டில் இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு அநேகருடைய வீட்டில் இருள் ஒட்டி கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள போனா இருள், சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. வேலைக்கு போயிட்டு பகலெல்லாம் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா நம்ம யோசிக்கக்கூடிய காரியம், வீட்டில் போனால் நமக்கு என்ன சந்தோஷமா இருக்க முடியுமா, சமாதானமா இருக்க முடியுமா, வீட்டுக்கு ஏன் போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விதமான இருள் இன்றைக்கு அநேகருடைய வீட்டை சூழ்ந்து இருக்கிறது. சில வீடுகளில் சாபத்தின் ஆவிகள், சாபம் பரம்பரையாய் ஏற்படக்கூடிய சாபங்கள், நிம்மதி இல்லாத நிலை. சில வீட்டில் பாருங்க, வாலிப வயது வரும், கல்யாண வயது வரும், கல்யாண வயது வந்த உடனே மரணம் ஏற்பட்டுடும். மறுபடியும் கல்யாண வயது வரும், அடுத்த பேருக்கு அடுத்த அந்த மரணம் ஏற்படும். இன்னும் சிலருடைய வீட்டில் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நேரம் சூழ்நிலைமை வரும்போது ஏதாவது ஒரு பலவீனம். இன்னும் சிலருடைய வீடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் பணம் தங்கவே செய்யாது. வீட்டில் பணம் தங்கவே செய்யாது. எப்படி எல்லாமோ சம்பாதிக்கலாம் நினைப்போம், எப்படி எல்லாமோ சேர்த்து வைக்கலாம் நினைப்போம். ஆனா ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் கூட நம்மளால வாங்க முடியாத நிலை. இதெல்லாம் காரணம் என்ன? ஏன் இதெல்லாம் நடக்குது? வேதம் சொல்லுகிறது, இதற்கெல்லாம் காரணம் வீட்டின் மேல் இருக்கிற சாபம். சாபங்கள் இருக்கிறபடியால் இன்றைக்கு போதுமான வருமானம் வந்தாலும் நிம்மதியாய் நாம் எதையும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு நம்மால் மீதம் எடுக்க முடியவில்லை. தேவையில்லாத செலவு, தேவையில்லாத காரியங்கள், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் சேர்த்துட்டோம். ஒரு பவுன்ல ஒரு ஏதாவது வாங்கலாம் அப்படி நினைச்சிருப்போம். ஆனா 50,000 ரூபாய் சேர்த்த உடனே ஏதாவது ஒரு நோய் வரும். நோய் வந்த உடனே 50,000 எடுத்து அப்படியே எதுக்காவது செலவு பண்ணுவோம். காரணம் என்ன? எப்படியாவது ஒரு இடத்தை வாங்கிடணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கணும்னு பிரயாசப்பட்டு இருப்போம். ஆனா இடம் வாங்காமல் போயிடுவோம்.
இடம் வாங்க முடியாம போயிடும். அந்த பணத்தை சேர்த்து வைப்பதற்கு பல வருஷங்கள் எடுத்திருப்போம். ஆனா ஒரே மாதத்தில் அந்த பணம் ஒண்ணு இல்லாம கரைஞ்சு போயிடும். இடம் வாங்க முடியல. வீடு கட்டணும்னு பிரயாசம் எடுக்கிறோம், முடியல. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது அந்த இடத்தில் இருக்கிற சாபம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாபம் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களின் கிரியைகள், விக்கிரகத்தின் கிரியைகள். ஆரம்பத்தில் ஒரு காலத்தில் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்தோம், விக்கிரகங்களை நமஸ்கரித்தோம், விக்கிரகங்களை சேவித்தோம், விக்கிரகங்களுக்கு பூஜை பண்ணினோம், விக்கிரகங்களுக்கு பின்னால ஏராளமான சடங்காச்சாரங்களை செய்து கொண்டு வந்தோம். ஆனால் விக்கிரகத்தை விட்டு இப்பொழுது நாம் வெளியே வந்தாலும் இன்றைக்கு அந்த விக்கிரகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளாதபடியினாலே, அந்த பலன் நம்மிடத்தில் இல்லாததுனால அடிக்கடி விக்கிரகத்தின் கிரியைகள் நம்மை வந்து சேதப்படுத்துகிறது. ஒரு விசுவாசியை ஏன் பேய் பிடிக்குது? ஏன் ஒரு விசுவாசியை பேய் பிடிக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ணேன். எத்தனை வருஷம் விசுவாசி? 20 வருஷத்துக்கு முன்னாலே விசுவாசி, அபிஷேகம் பெற்ற விசுவாசி. அவங்க பேர் ஜெயா. இந்த விசுவாசிக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணா பேய் ஆடுது. என்னடா விசுவாசிக்கு பேயா? எப்படி விசுவாசிட்ட பேய் வந்துச்சு? நான் அந்த ஆவி ஆடிட்டு சொல்லுது, நான் இவளை விட்டு போகவே மாட்டேன், இவளை விட்டு போக. நான் சொன்னேன், இவ விசுவாசி இல்லை. யாரு சொன்னா விசுவாசி இல்லை? இவளை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு புட்டுன்னு வச்சிருச்சு அவளை பத்தி. அடப்பாவி, கோயிலில் வந்தா அவ பேசுற அந்நிய பாஷையை பார்த்தா, சத்தத்தை பார்த்தா பாஸ்டர்னா உயிரையே விட்டுருவா. அப்படிப்பட்ட ஆளு புட்டு வச்சிருச்சு பிசாசு. இவ இப்படி இருந்தா, இன்னென்ன செஞ்சா, இவ இதை பண்ணா, இவ எப்படி கோயிலுக்கு வாரா, இவ கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றீங்கள. நான் விட மாட்டேன், இவளை கொல்லாம விட மாட்டேன். நைட்டு 10:30 மணி. நானும் போராடி பார்த்தேன். இவ சுய நினைவுக்கே வரல. அது நினைவுக்கு வந்தால் தானே அதை விட்டுட்டு போகிறதுக்கு. நினைவுக்கு வர வச்சிடலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், வரவே இல்லை. 10:30 மணி 11 மணி ஆகுது. என்ன பண்ணுறது? இந்த ஆவியை ஒன்று விரட்டணும், அப்படி இல்லைன்னா அந்த ஆவியை மறைக்கவாது செய்யணும் அப்படின்னு நான் கடந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தெளிவு வந்த உடனே மூஞ்சில் தண்ணி அடிச்சுட்டு சொன்னேன், ஏம்மா ஒழுங்காக விசுவாசி ஆயிருமா. இன்னைக்கு சில நேரங்கள் ஏன் பிசாசு நமக்குள்ளே வந்துடுது? சில பிசாசுனுடைய கிரியைகள் நமக்குள்ளே வர்றதுனால, சில பிசாசுனுடைய காரியங்கள். எனக்கு ஏற்கனவே நம்ம அதற்கு பின்னால் இருந்தோம். அந்த கிரியைகள் இருந்து நம்ம வெளியே வந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை, அந்த நிறைவு, அதெல்லாம் இருந்தால் தான் எதிர்த்து நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது. அதனால நம்மளை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிசாசுனுடைய கிரியைகள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிஸ்டருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன், வசந்தா இந்த சிஸ்டருடைய பேர். நல்ல விசுவாசி தான், ரொம்ப அன்பாக இருப்பாங்க என் மேலே. ஜெபம் பண்ண போயிருந்தாங்க, வீட்டுக்கு விசிட்டிங் தான் போயிருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். என்னன்னு கேட்டா, இவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஏன் இவாள் பிடிச்சிச்சு? இவ இயேசுவின் பிள்ளை, இயேசுவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு, இயேசு பிள்ளை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, போங்க பாஸ்டர் இயேசு பிள்ளையா? இப்படியே சொல்லுதுங்க, போங்க பாஸ்டர் இயேசு பிள்ளையா? கொண்ட நிறையா பூ வச்சு, கோமிகி டேம்னு ஒரு டேம் இருக்குது, அந்த டேம் பக்கமாக அவள் கிராஸ் பண்ணி போனான். இவள் பூ வைக்க மாட்டேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கும் போது பொருத்தனை பண்ணான். இப்போ பாருங்க, பூ வச்சுக்கிட்டு, கொண்ட நிறையா பூ வச்சுக்கிட்டு அந்த கோமிகி டேம்பை கிராஸ் பண்ணான். அங்கே தற்கொலை பண்ணின ஒரு ஆவி நான் அவளை பார்த்த உடனே அந்த பூ மனத்தை பார்த்தேன், அபக்குன்னு வந்து பிடிச்சுக்கிட்டேன்னுச்சு. பூ வைக்கிறதுல ஜாக்கிரதை, மனம் இல்லாத பூவை வைங்க. மனம் உள்ள பூவை வச்சிங்கன்னா பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கோயில்களில் பாருங்கள், சப்பரத்துலலாம் பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பூ வாசனை பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். பூவை போட்டு, ரொம்ப மனமுள்ள பூவை போட்டு வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம கொண்டையில் வச்சுருக்கோம், இதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சிடாத. பிசாசு அபக்குன்னு சில நேரம் பிடிச்சிருவான். ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை, ஆவியானவருடைய துணை இல்லை, எதிர்த்து நிற்கிறதற்குரிய பலன் உன்கிட்ட இல்லை அப்படின்னா ஈஸியாக உனக்குள்ளே வந்துடுவான்.
அந்த விக்கிரகத்தினுடைய கிரியை, விக்கிரகத்தினுடைய கிரியை. ஆவியானுடைய பலன் இருந்துச்சு அப்படின்னா நீ எதிர்த்து நின்றுவ. ஆவியானுடைய பலன் உனக்குள்ள இல்லை அப்படின்னா, ஆவியானவர் உன் மேல இல்லை அப்படின்னா உன்னால எதிர்த்து நிற்க முடியாது. அதனால சில விக்கிரகத்தினுடைய கிரியைகள் இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்குது, சுத்தி சுத்தி வருது, நம்மளை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. சண்டையை கொண்டு வருது, போராட்டத்தை கொண்டு வருது, கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருது, பிரிவினைகளை கொண்டு வருது, ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வருது. இதெல்லாம் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லை. அதனால அந்த விக்கிரகத்தின் கிரியையை என்னால எதிர்த்து நிற்க முடியல. இன்னும் சில குடும்பத்தை பார்ப்பீங்களா, தற்கொலையின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், செத்து போயிடணும். இசக்கியம்மாள் நேற்று ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. எனக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு பதில் மெசேஜ் போடுறதுக்கு. ஒரு ஃபேமிலியை சந்திச்சிருக்கிறாங்க. 7 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லை, 7 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அந்த ஃபேமிலியை சந்திச்சு அவங்க பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க கடவுளை குறித்து. திடீரென்று அந்த சகோதரியை பார்த்து நேற்றைக்கு பேசும்போது அவங்க சொன்னாங்களா, நானும் என்னுடைய கணவனாரும் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, 7 ஆண்டுகள் எங்களுக்கு குழந்தை இல்லை, எல்லோரும் பேசக்கூடிய வார்த்தைகள் எங்களை ரொம்ப காயப்படுத்துகிறது, மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை எங்களால் கேட்க முடியவில்லை, அது என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது, அந்த வேதனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல, அதனால நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் செத்து போகலாம், தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்கிற முடிவில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் தற்கொலையின் எண்ணங்கள். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்குள்ள கூட சிலருடைய உள்ளத்தில் நீங்க தோணலாம், ஏன் நம்ம உயிரோட இருக்கணும், ஏன் நம்ம வாழணும், நம்ம வாழ்கிறத விட செத்து போயிட்டா நல்லா இருக்கும், ஏன் நம்ம வாழணும், சாகணும் என்கிற எண்ணம் இன்றைக்கு அநேகருக்குள்ள ஒருவேளை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கலாம். வெளியே சொல்ல முடியல, வெளியே சொன்னா யாராவது என்னாவது நினைச்சுக்குவாங்களா என்று எண்ணி ஏதோ ஒரு தற்கொலையின் ஆவி, ஏதோ தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம். எப்ப பார்த்தாலும் ஏன் உயிரோட இருக்கிற, செத்துரு, ஏன் உயிரோட இருக்கிற, செத்துரு, நீ உயிரோட இருக்காத அப்படின்னு ஏதோ ஒரு ஆவி நமக்குள்ளே வந்து பேசிக்கொண்டு இருப்பதை போல இன்றைக்கு அநேக குடும்பத்தில் அநேகர் யோசிக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை தாங்க முடியல, தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்துடுறோம். ஏன் வாழணும், செத்து போயிருவோம். இது ஒரு ஆவி நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உன் வீட்டை ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய், சமாதானம் உள்ள வீடாய், ஆண்டவருடைய வாழ்க்கையில் உடைய வீட்டை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்களுடைய பாளையம் எங்கும் பரிசுத்தம் உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி வரும்போது நான் அருவருக்கிற காரியம் எதுவும் உன் பாளையத்துக்குள்ளே என்ன செய்யப்படக்கூடாது, காணப்படக்கூடாது. உன் பாளையத்துக்குள்ளே உலாவி வரும்போது, கர்த்தர் நம்முடைய வீடுகளுக்குள்ள உலாவி வரும்போது ஆண்டவர் அருவருக்கக்கூடிய எந்த காரியமும் நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் இணைந்து ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உலாவி வரும்போது என்னுடைய வீடுகளுக்குள்ள நீர் அருவருக்கக்கூடிய, நீ விரும்பாத எந்த காரியமோ எங்க வீட்டுக்குள்ள இல்லாம அதை எல்லாம் அப்புறப்படுத்துங்கப்பா. ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் இணைந்து அப்படியே வாய்களை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வீடு முழுவதும் பரிசுத்தமாக்கப்படணும். எந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தான் ஏசப்பா வர முடியும். அல்லேலூயா. உன் வீட்டில் அருவருக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறதுனால தான் ஏசப்பா உன் வீட்டுக்குள்ள வர முடியல. உன் வீட்டில் சில அருவருக்கக்கூடிய காரியங்கள் அங்க செய்யப்படுகிறபடினால தான் ஏசு உன் வீட்டுக்குள்ள இன்னும் வர முடியாம உன் வீட்டுக்கு வெளியவே நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஏசப்பா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் நான் பரிசுத்தம் பண்றேன்னு சொல்லுங்க. யாக்கோபு தன்னுடைய மனைவியின் இடத்துல சொல்றான், நம்ம பெத்தேலுக்கு போகணும், அங்க போய் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணும். அங்க நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு பெத்தேலுக்கு போகிறதுனால நீங்க போய் உங்க வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறான். உன் வஸ்திரம் மாற்றப்படாம, ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்குள் இல்லாமல், உன்னுடைய வீட்டுக்குள் இல்லாமல் ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே அவர் ஒருபோதும் வரவே முடியாது. அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு
நம்முடைய வீட்டில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சுகம், உயிர் மீட்சி உண்டாவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அவர் உலாவி வருகிற இடம் அது பரிசுத்தமாக இருக்கணும். அவருக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியமும் காணப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லாத எல்லாவற்றையும் வீட்டை விட்டு வெளியேற்று. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு விருப்பம் இல்லாதது எதுக்கு என் வீட்டுக்குள்ள? ஆமென், அல்லேலூயா. அவருக்கு விருப்பம் இல்லாத எல்லாவற்றையும் வெளியேற்றும் போது அவர் இறங்கி வருகிற தேவன். இன்றைக்கு இந்த கால நேரத்தில் எனக்கு இருக்கிற நேரத்தில் வீடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக 5 காரியங்களை இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வீடுன்னு சொல்லும் போது, ஆண்டவரே எந்தெந்த வீட்டெல்லாம் நீ ஆசீர்வதிக்க போறீங்க, வேதத்தில் வீடுன்னு எந்தெந்த இடத்துலலாம் சொல்லி இருக்கிறது என்று நான் யோசித்த போது, முதலாவது நாம் வசிக்கின்ற கட்டடமாகிய வீடு, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்கள். நம்ம வசிக்கக்கூடிய கட்டடமாகிய வீடு, எந்த வீடு சொல்லுங்க? எந்த வீடு? நம்ம இருக்கிறோம்ல, பில்டிங், கட்டடமாகிய வீடு, அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். சோதோம்ல லோத் ஒரு வீட்டை கட்டலாம். சோதோம்ல அந்த வீடு குடியிருக்க முடியல. அந்த வீட்டில் அந்த வீடு அக்கினிக்கு இரையாயிருச்சு. காரணம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வீடாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுனால அந்த கட்டடமாகிய வீடு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு விட்டது. வயநாடு சம்பவம் நமக்கு தெரியும். 350 பேருக்கு மேல காவு கொண்டது அந்த நிலச்சரிவு. 3 கிராமங்கள் வீடுகளே இல்லாமல் போயிருச்சு. ராகுல் காந்தி வீடுகளை இழந்தவர்கள் எல்லோருக்கும் இடமும் சொந்தமாக வீடும் காங்கிரஸ் அரசே அவர்களுக்கு கட்டி கொடுக்க போகிறது என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த சேதங்கள்? வீடுகள் எல்லாம் கட்டடமாகிய வீடு ஏன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால், ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக, ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடாக அந்த கட்டடமாகிய வீடு இல்லாதபடியினால் தான். லோத் கட்டிய வீட்டில் அழிவு வந்துருச்சு. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவது, அக்கினிக்கிரையாக்கப்பட்டுருச்சு அந்த வீடு. காரணம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அந்த வீட்டுக்குள் இருந்தபடியினால். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. உன்னுடைய பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் நிச்சயமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, அவருடைய கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாய் போகவும் இல்லை. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. இயேசு சொன்னால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பேன் என்று. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய கட்டடமாகிய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் நம்முடைய கட்டடமாகிய வீடு முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் நீங்க வாசிப்பீங்கன்னா, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் மாறியது என்று சொல்லி 119வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கவனியுங்கள்,
அப்போ நாம் இருக்கின்ற கட்டடமாகிய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்திவிட்டு நம்முடைய வீட்டில் கர்த்தரை துதிக்கிற துதி, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய காரியமாய் எல்லாம் செய்யப்படும் போது நம்முடைய கட்டடமாகிய வீட்டை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவீங்க. இந்த மாதத்தில் இடம் இல்லாதவர்கள் இடம் வாங்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பாளையம் முழுவதும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். தாவீதுக்கு எப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு வீடு நம்முடைய உள்ளமாகிய வீடு. நம்முடைய உள்ளமாகிய வீடு ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய உள்ளமாகிய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். 23, 26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் நாம் தங்கும் வீட்டில் மட்டுமல்ல நம்முடைய இருதயத்திலும் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க வீட்டுக்குள்ள மட்டும் அவர் விரும்பணும், வாசம் பண்ணணும் விரும்பல. எப்படி கட்டடமாகிய வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரோ அதே போல உங்களுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவர் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்காமல் இருக்கிறோம். லவோதிக்கியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், லவோதிக்கியா சபையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ வாசல்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். வாசல் படியில நின்று தட்டுகிறான். எதற்காக? உன் இருதயமாகிய கதவை அவருக்கு நீ திறந்து கொடுக்க வேண்டும். அப்படி திறந்து கொடுத்தால் உன்னோடு நான் வந்து போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய். ஓ இருதயத்துக்குள்ள நான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன், ஓ இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி தட்டுகிறார். லவோதிக்கா சபையை பார்த்து சொல்றார் இந்த வார்த்தையை. ஆனா அவர்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க மறுத்தார்கள். உன்னத பாட்டின் புத்தகத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் ஒரு சகோதரி வெளியே நிறுத்தி வைத்து பார்க்கிறார். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது, கதவை தட்டுகிறேன், என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. வெளியே நின்று அவர் கதவை தட்டுகிறார். நேசரின் சத்தத்தை கேட்கிறார். நேசரின் சத்தம் இது. என் நேசர் கதவை தட்டுகிறார் என்கிற சத்தம் கேட்கிறது. நேசர் வெளியே நின்று அவர் முறையிடுகிறார், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு இருதயத்தில் துணிக்கிறது. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, அவருடைய அந்த வார்த்தையை பாருங்க, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. அவர் சொல்றாரு, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைகிறது. நான் வெளியே நின்று நனைந்து கொண்டு நிற்கிறேன், கதவை திற. ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறாள், ஆனால் கதவை திறக்க இன்றைக்கு அநேகருடைய உள்ளம் மறுக்கிறது. வெளியே நின்று உன் இருதய கதவை தட்டுறாரு, திறந்து கொடுமா, நான் வரணும்னு விரும்புகிறேன் உன் இருதயத்துக்குள்ள. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் விரும்புகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க இருதயத்துக்குள்ள அவர் வரணும்னு விரும்புகிறார். நீ ஜெபிக்காதபடியினால, துதிக்காதபடியினால், வேத வசனத்துக்கு நீ இடம் கொடுக்காதபடியினால, அசுத்த ஆவிகள் உன் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினால் உன்னால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்க முடியவில்லை.
சிலருடைய வாழ்க்கையில கோபத்தின் ஆவிகள், சிலருடைய வாழ்க்கையில எரிச்சலின் ஆவிகள், சிலருடைய வாழ்க்கையில் சந்தேகத்தின் எண்ணங்கள் இன்றைக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிறபடியினால் இன்றைக்கு அநேகரால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு அநேகருக்குள் பொறாமையின் ஆவிகள், இன்றைக்கு அநேகருக்குள் சூனியம் காரியங்கள், ஏவுதலின் காரியங்கள் அநேகருடைய உள்ளத்தில் அதுதான் நம்பிக்கையா இருக்கிறபடியினால் இயேசு உன்னை பார்த்து கூப்பிடும் போது அவருடைய சத்தத்தை கேட்டு திறப்பதற்கு, இருதயத்தை திறந்து கொடுப்பதற்கு நம்மால் முடியவில்லை. சகரியா தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் விதமாய் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். சகரியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிற, அது நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிற. நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, அவர் நம்முடைய வீட்டை அக்கினி மதிலா இருந்து தூதர்கள் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் அவருக்கு நம்முடைய இருதயத்தில் அவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, எதுமா 2:5 வாசிங்க. அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவே மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் சுற்றிலுமாய் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன். இருதயத்தை மட்டும் ஆண்டவருக்கு திறந்து கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை சுற்றிலுமாய் அக்கினி மதிலாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவது குடும்பமாகிய வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். முதலாவது கட்டிடமாகிய வீடு, இரண்டாவது உன்னுடைய இருதயமாகிய வீடு, மூன்றாவது நம்முடைய குடும்பமாகிய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். குடும்பம் என்று சொல்லும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், இதைத்தான் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். யோசுவா சொல்லும்போது சொல்லுகிறார் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் கூட கெட்டுப்போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. இன்னைக்கு அநேகர் நம்முடைய குடும்பத்தில் மதுபானத்துக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்கல்ல. வாலிப பையங்க இன்றைக்கு அநேகர் பாக்கு போடுறதுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்காங்க. இல்லைங்க, ரட்சிக்கப்படணும். நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதும்போது எழுதுகிறார். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 8:18 பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பாருங்க சொல்றார். பாருங்க, நானும் என் பிள்ளைன்னு சொல்லல, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளமாக அற்புதமாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பத்துக்குன்னே எழுதப்பட்ட சங்கீதம் 127, 128ஆம் சங்கீதம். கணவனுக்கு தனியாக சொல்றார், மனைவிக்கு தனியாக சொல்றார், அந்த பிள்ளைகளுக்கு தனியாக சொல்றாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இப்படித்தான் நம்முடைய குடும்பமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கர்த்தர் எனக்கு தந்த கணவன், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்த மாமனார் மாமியார், கர்த்தர் எனக்கு தந்த அம்மா அப்பா, கர்த்தர் எனக்கு தந்த அத்தனை பேரும் எங்கள் வீட்டில் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எல்லாரையும் 5 கைகளை உயர்த்தி ஏசப்பட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க, அல்லேலூயா, உங்களுடைய சந்ததி எல்லாவற்றையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நீங்க மட்டுமல்ல, அல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாரும் உங்க பிள்ளைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை, உங்களுடைய பேர பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, உங்களுடைய மருமகள் கர்த்தர் உனக்கு கொடுத்த மருமகள், உங்களுடைய மருமகன் கர்த்தர் உனக்கு கொடுத்த மருமகன், கர்த்தர் உனக்கு கொடுத்த மாமனார் மாமியார், கர்த்தர் உனக்கு கொடுத்த அம்மா அப்பா, எல்லாரும் குடும்பமாய் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என் நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படி கேட்கிறேன். 4வது கர்த்தருடைய ஆலயமாகிய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது கட்டடமாகிய வீடு, இரண்டாவது நம்முடைய இருதயமாகிய வீடு,
மூன்றாவது குடும்பம் என்று சொல்லக்கூடிய வீடு. நான்காவது கர்த்தருடைய ஆலயமாகிய வீடு. இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயம் ஒரு வீடு என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்கள். 65ஆம் சங்கீதம் 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது இந்த வாரம் முழுவதும் நமக்கு தேவையான பலன் இந்த ஆலயமாகிய வீட்டில் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்து வரணும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய வீட்டுக்கு நாம் வரும்போது கன்மலையின் தேனினால் கர்த்தர் நம்மை போஷிக்கிறாராம். உச்சிதமான கோதுமையினால் அவர் நம்மை திருப்தியாக்குகிறாராம். ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது ஆவியானவர் பலமாய் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். எதை விட்டுவிட்டாலும் சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையின் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சீக்கிரமாய் வரப்போகிறபடியினாலே சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 133ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் ஆனது என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த போது அவர் சொல்லுகிறார், என் கண்கள் திறக்கப்பட்டது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேலாய் அவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலினால் இந்த ஆலயம் நிரம்பி இருக்கிறதை அவன் பார்த்தானாம். ஆலயத்திற்கு வந்த போது ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை அவள் பார்க்க வேண்டும் என்று வரும்போது அவள் யோசிக்கிறாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும் அவர் என்னை சுகமாக்கி விடுவார். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மாமிசமாகிய இயேசு இங்க இல்லை. இயேசுனுடைய சொரூபம் இங்க இல்லை. இயேசுனுடைய சொரூபமோ இயேசுனுடைய போட்டோவோ இயேசுனுடைய மாமிசமான உருவம் இந்த இடத்தில் இல்லை. ஆனா இந்த இடத்துல அவருடைய திரைச்சீலை இந்த இடத்துல விரிக்கப்பட்டிருக்கிறது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தபோது அவருடைய அந்த ஆலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. அதே போல இன்றைக்கு இந்த ஆலயம் முழுவதும் இயேசுனுடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பப்பட்டிருக்கிறது. உருவத்தின்படி இயேசு இங்க இல்லை. ஆனா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன் அப்படின்னு இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ அதே போல இந்த ஆலயத்துக்குள் அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறபடியால் எந்த இடத்தில் வந்து நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்தில் அவரை தொடும் போது அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க விசுவாசத்தோடு அவரை தொட்டுட்டா போதும், சுகம் வரும், விடுதலை கர்த்தர் வர பண்ணுவார். எசேக்கியேல் ராஜாவை பயமுறுத்துகின்ற ஒரு கடிதத்தை அசீரிய ராஜா கொடுத்து அனுப்புகிறான். அந்த அசீரிய ராஜா கொடுத்து அனுப்பிய அந்த கடிதத்தை ராஜா வாசித்து பார்க்கிறான். அதை வாசித்து பார்த்த போது ராஜா செய்த காரியம், அந்த மொட்டை கடிதத்தை நேர தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறான், ஆலயத்துக்கு கொண்டு வருகிறான். ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த கடிதத்தை விரித்து வைக்கிறான். விரித்து வைத்து அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். சனகரிப்பு எனக்கு விரோதமாய் எழுதிய இந்த கடிதத்தை நீர் பாரும் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பாரும், எனக்கு விரோதமாய் பயமுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாரும் என்று சொல்லி ராஜா அவன் வீட்டில் இருக்கல, வேற எங்கேயும் இருக்கல, ராஜா நேர சர்ச்சைக்கு வரான். சபைகளை வந்து அந்த கடிதத்தை விரித்து வைத்து இதை பாருங்க ஏசப்பா. ஆண்டவர் ஆலயத்தில் வைத்து நீ விரித்து வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஆலயத்தில் வந்து மனம் திறந்து நீ சொல்றல,
ஆலயத்தில் சில நேரம் உனக்கு விரோதமாய் யாராவது எழுதியவைகள், சில நேரம் உனக்கு விரோதமாய் பேசிய வார்த்தைகள், உனக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குமே என்றால் ஆலயத்தில் கொண்டு வந்து விரித்து வைத்து இதை பாரும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் பார்ப்பார். அவர் சொல்றான், சேனைகளின் கர்த்தாவே இதை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும். ராஜா ஜெபம் பண்றான், இதை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும். என் கண் பார்த்துருச்சு, எனக்கு பயமா இருக்குது. என் கண்ணு பார்த்துருச்சு, எனக்கு பயமா இருக்குது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சேனைகளின் கர்த்தாவே இதை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சும்மா இருந்தாரா? ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேரை, அசீரியாவில் உள்ள 1,85,000 பேரை ஒரே நேரத்தில் அந்த பாளையத்துக்குள்ள போய் கர்த்தர் சங்காரம் பண்ணி போட்டாரா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கைகளை தட்டி தேவாலயத்துக்குள்ள வந்து நீ ஜெபிக்கும் போது கர்த்தரும் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, சேனைகளின் கர்த்தாவே இவன் எழுதி இருக்கிற அந்த வார்த்தையை பாரும், நான் பயப்படுகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல, நீ பாரும் என்று சொல்லும் போது ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டாரு. தூதனுக்கு கட்டளையிடுவார். உனக்கு விரோதமாய் எழும்பிய அத்தனை காரியத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். 1,85,000 பேரை அசீரியரின் பாளையத்துக்குள்ளே போய் ஆண்டவர் சங்காரம் பண்ணி போட்டாராம். இன்னைக்கு இந்த கால நேரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து விரித்து வைத்து உன்னுடைய தேவையை சொன்னா, கரங்களை விரித்து என் கையை பாருங்க ஏசப்பா, என் இருதயத்தை பாருங்க ஏசப்பா, என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற வேதனையை பாருங்க ஏசப்பா, எனக்கு விரோதமா இருக்கிற மக்கள் கூட்டத்தை பாருங்க ஏசப்பா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பாரும் என்று சொல்லி நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கதரும் போது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார், உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக அவர் யாவற்றையும் செய்வார். ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 56 அதிகாரம் ஏசாயா 56:7 பாருங்க. என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஜெப வீட்டுக்குள்ள உங்களை கொண்டு வந்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாராக. நீ ஜெபிக்க வருகின்ற ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவாராக. எந்தெந்த நேரமெல்லாம் ஜெபிக்க வர்றீங்களோ அந்த நேரமெல்லாம் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் இணைந்து, ஏசப்பா இந்த ஜெப வீட்டுக்குள்ள எப்பமெல்லாம் நான் வாரேனோ, உள்ள உடைக்கப்பட்டு வரலாம், தேவையோட வரலாம், கண்ணீரோட வரலாம், ஆனா எப்பமெல்லாம் அந்த ஜெப வீட்டுக்குள்ள நான் வாரேனோ, நான் வரும் போதெல்லாம் என்னை மகிழ பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, என்னை மகிழ பண்ணுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஜெப வீட்டுக்குள்ள வரும்போது உன்னை மகிழ பண்ணுவாராக. ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவாராக. உபவாச ஜெபத்துக்கு நீ வரும்போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு இந்த ஜெப வீட்டில் கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவாராக. தனிமையாய் ஜெபிக்க வரும்போது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேவன் உங்களை மகிழ பண்ணுவாராக. இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் இந்த ஜெப வீட்டின் மூலமாய் தேவன் உங்களை மகிழ பண்ணுவார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். உன் துக்கம் மாறும், உன் கவலை மாறும், உன் காரியமாய் கர்த்தர் எழுந்தருளி உனக்காக யாவற்றையும் செய்வதற்கு இந்த ஜெப வீட்டில் அவர் இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்க. 5வது, பரலோகம் என்கிற ஒரு வீடை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் எல்லா வீட்டை காட்டிலையும் ஒரு மகிமையான வீடு. இதுதான் ஒரு நித்தியமான வீடு. இந்த வீட்டில் ராக்காலம் இல்லையா, இந்த வீட்டில் அழுகை இல்லையா, இந்த வீட்டில் ராப்பகல் இல்லை, இந்த வீட்டில் எந்த வியாதி இல்லை, எந்த வேதனை இல்லை. இந்த வீட்டை ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா அங்கே இருக்கிறார். பிதாவுடைய வலது பார்சத்தில் அவருடைய குமாரன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வீட்டை கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென் சொல்லுங்கள். நீயும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு கூட உட்கார கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு எந்த இடத்துல இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறாரோ அதே இடத்தை இயேசு உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதனால தான் யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் சொல்லும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதுமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலையும் நீங்கள் விசுவாசமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி ஆயத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக்கொள்வேன். அந்த இடத்துல உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வர முடியாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இது அல்ல நம்முடைய குடியிருப்பு, இதெல்லாம் டெம்பரரி பிளேஸ். ஆனா கர்த்தர் நமக்கென்று ஒரு குடியிருப்பை வைத்திருக்கிறார். அது பரலோகம். ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் உனக்கு அந்த குடியிருப்பை வச்சிருக்கிறேன். அங்க அழுகை இல்லை, அங்க வேதனை இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட பரலோகத்தை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5 விதமான இடங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் 5 இடத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க